ஒரு குருக்கு என்ன பெருமை? நீங்கள் என் ஸ்டூடெண்டாக இருக்கிறது எனக்கு பெருமையே கிடையாது, அது ஒரு சந்தோஷம். ஆனால் நீங்கள் என் ஸ்டூடெண்டாக இருக்கிறதால உங்களால் 4 பேர் நல்லா இருந்தேன்னு சொல்கிறான் பாருங்க, அதுதான் பெருமை. ஐ வில் லிவ் அவுட் ஆஃப் சைட். ஆனால் நான் அந்த பிரச்சனையே கிடையாது, பிகாஸ் ஐ லிவ் அவுட் ஆஃப் இன்சைட். அவ்வளோதான் மேட்டர். அப்போ என் மனசில் நான் என்ன பார்த்தனோ அதான் எனக்கு நடக்கும். யுவர் எண்ட் ரிசல்ட் கேன் நெவர் எக்ஸீட் யுவர் செல்ஃப் கான்செப்ட். ஒன்ஸ் ஐ ஹவ் ஒன் இன் மை மைண்ட், ஐ ஹவ் ஆல்ரெடி சீன் த சிச்சுவேஷன் இன் மை மைண்ட். Externally, I am not saying you will be a successful person. If you have seen success in your mind before you get into action, I am not saying externally you will be successful, but you can never be a failure. இந்த சீக்ரெட்டை மட்டும் புரிஞ்சு. அப்போ இந்த உலகத்தோட யார் முக்கியம்? குடும்பம் முக்கியம். அறிவோட எது முக்கியம்? ஆரோக்கியம். உங்களுடைய பணம் பதவி விட எது முக்கியம்? ஞானம். ஞானம் முக்கியம். சேஃப்டியாக இருக்க தான் இந்த உலகம் ஒன்று ரெடி பண்ணும். ஆனால் ஆத்மயோகா மட்டும்தான் ஃப்ரீடமாக இருக்க ரெடி பண்ணும். ரெண்டுத்துக்கு நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கு. குருஜி, அப்போ நாங்கள் இந்த உலகத்தில் கெட்டதே நடக்காதா? ஆஹா, நடக்கும். ஒன்று நீங்கள் இருக்கும்போது அந்த கெட்டது நடக்காது, அந்த கெட்டது நடக்கிற இடத்துல நீங்கள் இருக்க மாட்டீங்க. அவ்வளோதான் நான் சத்தியம் பண்ணி தரணும். எல்முனை அளவும் தவத்தில் எண்ணியது குறையாமலா மாறாமலா. லிசன் டு த வேர்ட். இறைவன் ஒரு வார்த்தையை போடுறானா அர்த்தம் புரியாது. எல்முனை அளவும் தவத்தில் எண்ணியது. அப்போ தவம் பண்ணணுன்றது வேற, தவத்தில் என்றதான் கிடைக்கும்னு புரிதல் வேற. யாருக்கு புரியுது? நிறைய பேர் சொல்லுங்க, குருஜி இங்கே 7 கண்ட்ரிலேருந்து வந்திருக்காங்க. 7 கண்ட்ரியை விட்டுரு, 100கணக்கான குடும்பத்திலேருந்து வந்திருக்கீங்க, எல்லாரும் ஒன்றா உட்காந்து தியானம் பண்ணுறீங்க பார்த்தீங்களா? இதுதான் எனக்கு பேர். இதுதான் எனக்கு. எத்தனை ஞானிகள், எத்தனை குருமார்கள், இன்னும் எத்தனை பேர் நன்மையோடு வந்தாலும் உங்களுக்கு நீங்கள் குருவாக இல்லாத வரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் வராது. யூ ஆர் யுவர் ஒன்லி குரு அண்ட் யூ ஆர் யுவர் ட்ரூ குரு. இந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு வந்துடும். யூ ஆர் யுவர் ஒன்லி குரு. அப்போ நீ கேட்கணும், எப்பா இன்னைக்கு நமக்கு கோட்டா முடிஞ்சிடுச்சா? தம்மடிக்கலாம் கரெக்டாக தம்மடிப்பான். நான் இப்போ உரைச்சிட்டேன் சார், ஒரு நாளைக்கு 4 தான் சார், கரெக்டாக அந்த 4 அடிக்கிறான் சார். புரியுதுங்களா? சரக்கு அடிக்கிறவன். இப்போ முன்ன மாதிரி இல்லை சார், 3 days ஒன்ஸ் தான். அது ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி முதல்ல சொல்லுவான், டேய் அடிக்கடி கூப்பிடாத, இப்போ நான் ஒன்லி சாட்டர்டே தான் இல்லை சண்டே ஈவினிங் மட்டும்தான். ஆரம்பிக்கும் போது அவ்வளோ தெளிவாக சொல்கிறான், கோட்டோட நிறுத்திக்கலாம் மச்சான், ஏன்னா நாளைக்கு நீயும் ஆஃபீஸ் போகணும் நானும் போகணும். எல்லாத்துலேயும் கரெக்டாக இருக்கான் சார். எதுலலாம் அவனுக்கு அவ்வளோ லாபமோ, எதுலலாம் அவனுக்கு ரொம்ப புண்ணியமோ அதெல்லாம் கரெக்டாக இருக்கான். ஆனால் அந்த நல்லது இருக்கு பாரு, உன் மனசு ஒன்று செய்ய விடாது. ஏன்னா உடம்பு இயக்கத்தில் இருக்கும், மனசு ஒழுக்கத்தில் இருக்காது. அப்போ இது தெரிஞ்சவன என்ன பண்ணணும்? உடம்பு இயக்கத்தில் இருக்கணும், மனசு எதில் இருக்கணும்? ஒழுக்கத்தில். மனசு ஏன் ஒழுக்கத்தில் இல்லை? ஏன்னா அது வாழ்க்கை நோக்கத்திலே இல்லை. அவள் முதல்ல நான் கேட்டதை நீங்கள் கொடுக்கணும். ஒரு குருக்கு என்ன பெருமை? நீங்கள் என் ஸ்டூடெண்டாக இருக்கிறது எனக்கு பெருமையே கிடையாது, அது ஒரு சந்தோஷம். ஆனால் நீங்கள் என் ஸ்டூடெண்டாக இருக்கிறதால உங்களால் 4 பேர் நல்லா இருந்தேன்னு சொல்கிறான் பாருங்க, அதுதான் பெருமை. யாருக்கு புரியுது? நீங்கள் எனக்கு பெருமை சேர்த்தே ஆகணும் நான் சொல்லலை, எனக்கு ரொம்ப ஹாப்பி நீங்களாம் ஸ்டூடெண்ட் இருக்கிறது. ஆனால் பெருமை சேர்க்கறது சந்தோஷத்தோட ஈஸி. அப்போ கரெக்டாக நான் பண்ணும்போது எனக்கு இங்கே 2 நடக்குது. எனக்கு ஹீலிங்கும் கிடைக்குது, விஸ்டமும் கிடைக்குது. குருஜி போய் தியானத்தில் உட்காந்தா எப்படி குருஜி விஸ்டம்? உன் மனசு வேலை செய்யாதப்போ உனக்கு கிடைக்கிறதே ஞானம்தான். உனக்கு கிடைக்கிறதே தியானம். எக்ஸலண்டாக இருக்கும். ஏன்னா மௌனமாக இருந்த மனசுக்கு அதுக்கப்புறம் உன் அறிவு வெளிப்படாது, வினைப்பயனாக மாறும். ஏன்னா அவ்வளோ நேரம் அந்த சர்ஜிங் எனர்ஜி அப்படியே இருக்கும். அதில் கான்ஷியஸ்னஸ் மட்டும்தான் இருக்கும், அவேர்னஸ் அப்படியே ஒன் அண்ட் ஒன்லி ஆன் யுவர் கான்ஷியஸ்னஸ். நான் கான்ஷியஸாக இருக்கேன், கான்ஷியஸ்னஸ் மேலே அவேர்னஸ் இருக்கும். இந்த 5மே எதையுமே யோசிக்கலை, நேசிக்கலை, சுவாசிக்கலை, ஆசைப்படலை, ஏங்கலை, ஒன்றுமே பண்ணல. அப்படி திறந்தா முடிஞ்சிடுச்சு, கப்பன்னு எல்லாம் உள்ளே வந்துடும். எதை பார்த்தாலும் எனக்கு ஒரு ரியாக்ஷன் வரும், எதை பார்த்தாலும். ரொம்ப சிம்பிள்மா. இப்போ நம்ம மெடிடேஷனில் போகிறோம், இந்த உலகமே கண்ணுக்கு தோன்றதை வச்சு வாழும். தே வில் லிவ் அவுட் ஆஃப் சைட். ஆனால் நான் அந்த பிரச்சனையே கிடையாது, பிகாஸ் ஐ லிவ் அவுட் ஆஃப் இன்சைட். அவ்வளோதான் மேட்டர். அப்போ என் மனசில் நான் என்ன பார்த்தனோ அதான் எனக்கு நடக்கும். யுவர் எண்ட் ரிசல்ட் கேன் நெவர் எக்ஸீட் யுவர் செல்ஃப் கான்செப்ட். ஒன்ஸ் ஐ ஹவ் ஒன் இன் மை மைண்ட், ஐ ஹவ் ஆல்ரெடி சீன் த சிச்சுவேஷன் இன் மை மைண்ட். Externally, I am not saying you will be a successful person. If you have seen success in your mind before you get into action, I am not saying externally you will be successful, but you can never be a failure. இந்த சீக்ரெட்டை மட்டும் புரிஞ்சு. ஃபெயிலியர்னு ஒன்று வருதுனாலே உங்கள் மனசில் சக்ஸஸை மட்டும் பார்க்கல, சக்ஸஸ் ஆயிருந்தாலும் நல்லா இருக்கும்ல அப்படின்னு ஆசை மட்டும்தான் பட்டிருக்கீங்க. நித்திய சங்கல்பம் யதா திருஷ்டி. அதனால் அந்த மகா வாக்கியத்தை உணர்ந்து அதை அப்படியே இப்போ தியானமாகவே பண்ணுவோம். அப்போ இந்த மகா வாக்கியத்தை இது மகா வாக்கியமாக பார்க்காதீங்க. ஓ, ஆத்ம யோகாவே இவ்வளோதான், நான் என்கேப்சரேட் ஆகிடுச்சா? இந்த உலகத்தோட உங்கள் குடும்பம் முக்கியம். அப்போ இந்த உலகத்தோட யார் முக்கியம்?
குடும்பம் முக்கியம். அறிவோட எது முக்கியம்? ஆரோக்கியம். உங்களுடைய பணம் பதவி விட எது முக்கியம்? ஞானம் முக்கியம். பணம் பதவி எது முக்கியம்? ஞானம் முக்கியம். இது எல்லாமே ஓகே, எல்லாமே ஓகே. இது உங்கள் மனசில் அப்படியே பதியணும், நல்லா பதியணும். எனக்கு சுகம் ரொம்ப பிடிக்கும், தம் அடிக்க, தண்ணி அடிக்க, டைம் வேஸ்ட் பண்ண எல்லாம். ஆனால் சுகத்தோட எது முக்கியம்? சுதந்திரம் முக்கியம். ஒரு வாட்டி உடம்புல பிரச்சனை வருது, ஒரு வாட்டி நினச்சதை செய்யறதுக்கு காசு இல்லை, உனக்கு இருப்ப, ஆனால் சுதந்திரமாக இருக்க மாட்டேன். சேஃப்டியாக இருக்க தான் இந்த உலகம் ஒன்று ரெடி பண்ணும். ஆனால் ஆத்மயோகா மட்டும்தான் ஃப்ரீடமாக இருக்க ரெடி பண்ணும். ரெண்டுத்துக்கு நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கு. யூ அண்டர்ஸ்டாண்ட் தி டிஃபரன்ஸ் பிட்வீன் சேஃப்டி அண்ட் ஃப்ரீடம்? அப்போ சுகத்தோட எது முக்கியம்? சுதந்திரம். இப்போ அதோட அடுத்து, ஐயா நான் 10 வருஷமா ஆத்ம தியானம் பண்ணுறேன், நான் சொல்கிறேன் 10 ஜென்மமாக பண்ணு. நத்திங் கேன் பி அட்டைன், இட் கேன் ஒன்லி பி. அந்த கொம்பு எனக்கே வராது. என் திமிருக்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க? எனக்கு இருக்கிற அறிவா? எனக்கு அறிவோட அனுகிரகம் முக்கியன்ற புரிதல். யாருக்கெல்லாம் புரியுது? அப்போ என்னுடைய அனுபவத்தை விட, என் அதிகாரத்தோட நான் அதை வச்சு செஞ்சலாம் நினைப்பேன். கிடையாது கண்ணு, அனுகிரகம் முக்கியம். இந்த அனுகிரகம் இருந்தால் தான் there is always an unseen, there is always an unknown energy playing with you. That is all karma. இப்போ அந்த கர்மா என்னவனா இருந்துன்னு போட்டோம், I know it is unseen, I know it is unknown, but it is only favorable for me. At the same time, what is visible, what is seen, I take measurement. ஐயா ஊட்டிக்கு போனோமா, சொட்டர் எடுத்துன்னு போகிறேன். காஷ்மீர் போனோமா, நான் ஷூஸ் எடுத்துன்னு போகிறேன். அதுக்கப்புறம் போய் அன்சீன், எவனா ஒருத்தன் உன் மேலே உழலாம், வண்டி என்னட்டா, இதெல்லாம் உனக்கு ஆகாது, சத்தியமாக ஆகாது. குருஜி அப்போ நாங்கள் இந்த உலகத்தில் கெட்டதே நடக்காது. ஆஹா, நடக்கும். ஒன்று நீங்கள் இருக்கும்போது அந்த கெட்டது நடக்காது, அந்த கெட்டது நடக்கிற இடத்துல நீங்கள் இருக்க மாட்டீங்க. அவ்வளோதான் நான் சத்தியம் பண்ணி தரணும். அப்படியே மூவ் ஆகிட்டே வரும். அதுக்கு என்ன காரணம்? அப்பா எல்முனை அளவும் தவத்தில் எண்ணியது குறையாமலா மாறாமலா. லிசன் டு த வேர்ட். இறைவன் ஒரு வார்த்தையை போடுறானா அர்த்தம் புரியாது. எல்முனை அளவும் தவத்தில் எண்ணியது. அப்போ தவம் பண்ணணுன்றது வேற, தவத்தில் என்றதான் கிடைக்கும் புரிதல் வேற. யாருக்கு புரியுது? அப்போ தவத்தில் என்னது எனக்கு நடக்கணும்னா முதல்ல நான் என்ன பண்ணணும்? நான் சொல்றது புரியலாமா? அந்த குளத்தில் குளிச்சா நோய் போயிடும்டான். அதுக்கு முதல்ல நான் என்ன பண்ணணும்? குளத்துக்கு போகணும். கலக்கிறீங்களே, அவ்வளோதான் மேட்டர். எல்முனை அளவும் தவத்தில் எண்ணியது மாறாமல் அருளும் ஈசா என்னை நித்தம் தினம். எப்படி அவன் நம்மளை எப்படி சொல்றது? நித்தம் வாழ்த்தும், நித்தம் மறவாமல் என்னை, நித்தம் மறவாமல். எதுக்கு மறக்காமல் இருக்கான்? அவன் சும்மா விடக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சம் பாவம் பண்ணியிருக்கான். 1947 ஒரு பாவம் போனது, அதெல்லாம் நீ பேசுகிற கணக்கு. என்னை நித்தம் மறவாமல் வாழ்த்தும் நேசா, உன்னை மறவாது சுவாசம் தருவாயோ. அப்போ என்ன அர்த்தம்? அந்த சுவாசம் இருக்கிற வரைக்கும் தான் நீ உயிரோடு இருக்க. அறிவு இருக்க வரைக்கும் உயிரோடு இல்லை. அப்போ உயிரோடு இருக்க வரைக்கும் அவனை உன்னை மறவாது சுவாசம் தருவாயோ. தந்தா என்ன ஆகுது? என் கர்மம் கலைவாயோ, வாழ்வில் யோகம் அருளாயோ. இதை மட்டும் நீ அவனுக்கு வேலை வைக்கல. தருவாயோ, சுவாசம் தருவாயோ. ஏன்னா புரிஞ்சிச்சு என் கண்ட்ரோல் இல்லைன்னு. ஆஹா, இது கர்மா விளையாடினா தான். அடுத்த வார்த்தை கர்மாவில் விளையாட சொல்ற. என் கர்மம் கலைவாயோ. குறிச்சு அப்போ எனக்கும் கர்மா இருக்குல்ல. கர்மால நல்லது கெட்டது இருக்கு. கர்மா நல்லது மட்டும் இருந்தா அது யோகம். என் கர்மம் கலைவாயோ, யோகம் அருளாயோ. குருஜி அதுக்கு கடவுள் என்ன பண்ண சொன்னாரு? அதான் ஆத்ம யோகா. நீங்க எவ்வளோ டாக்டர்ஸ் இருக்கீங்கம்மா. நான் இப்போ கார்டியோ டாக்டரை பார்க்கும்போது, ஐயா நீங்கள் எதுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணீங்க? குருஜி இப்போ எல்லாம் கேட்குறாங்க. கேட்டாலும் சொல்வீங்களா நீங்கள்? ஒரு ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணோமா, இல்லை கிட்னி ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட் வச்சுக்கோங்களேன், எவ்வளோ நேரம் ஆகும் நினைக்கிறீங்க? 6 to 7 hours. அவங்க எந்த ஹார்ட்டில் எப்படி சொல்லணுமா, அதை டிரான்ஸ்பிளான்ட் பண்ணும்போது ஹார்ட் லங் மிஷினை வைக்கணும். எதுக்கு? 2 விஷயம் நடந்தே ஆகணும். ஒன்று பிளட் சர்க்குலேஷன், இன்னொன்று சிம்பிள் ஆக்சிஜன் பிளட் சர்க்குலேஷன். கைட்டும் போது ஒன்று வச்சா ஆகணும். இப்போ நான் எல்லாமே டீட்டெயிலாக சொல்கிறேன். ஹார்ட் லங் மிஷின் வைக்கிறேங்க. வைக்கும் போது உங்களுக்கு இந்த இன்னும் வெயின்ஸ் இதெல்லாம் நான் கேபிலரிஸ்லாம் கனெக்ட் பண்ணுறேங்க. அப்போ இவ்வளோ இப்போ அவன் நிம்மதியாக படுப்பானே? சொல்லுங்கள். பேஷண்ட்டுக்கு நீங்கள் சொல்ல வேண்டியது ப்ரொசீஜரா இல்லை ரிசல்ட்டா? ஓ, அதான் குருஜி நம்ம கற்றுக் கொடுத்துருக்காரா? வைத்திய மார்க்கத்தில் விதியை உயர்த்தி வித்தைகள் செய்யும் ஏகநாயகன் ஈசன், உன்னுள் உயிராயிருக்கும் இறைவன். உனக்கு என்ன வேணும்னு கேட்டு அவன் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறானோ இல்லை, அது எப்படி உன் பிரச்சனையா? ஆனால் எல்லா சர்ஜரிக்கும் இது பாருங்கள் எங்கேயோ போயிடுச்சு. நான் சொல்கிற எக்ஸாம்பிள் பாருங்கள்.
போஸ்ட் ஆப்ரேட்டிவ் கேர்னு ஒன்று இருக்குது, யாருக்கெல்லாம் தெரியும்? அதை நீங்கள் கரெக்டாக மேனேஜ் பண்ணலனா சர்ஜரி வேஸ்ட். இது புரிஞ்சுச்சிங்களா? ப்ரீ ஆப்ரேட்டிவ் கேர்னு ஒன்று இருக்குது, அதுபடி நீங்கள் ப்ரிப்பேர் ஆகலைன்னா சர்ஜரியே இல்லை. அங்கேயாவது சர்ஜரி பண்ணும் போது மட்டும்தான் டாக்டரு, அதுக்கப்புறம் போஸ்ட் ஆப்ரேட்டிவ் கேர் யார் பார்த்துக்கணும்? ஆனால் இங்கே அதையும் அவனே பார்த்துக்கிறான். ஆனால் அந்த ப்ரீ ஆப்ரேட்டிவ் கேர் மட்டும் நீ பார்த்துக்கூட நான் கெஞ்சனா பண்ணுறியா நீ? சார் பண்ண போகிறது ஃபிசிக்கல் சர்ஜரி சார், ஏதோ ஒன்று கிட்னி டிரான்ஸ்பிளான்ட், இதெல்லாம் புரியுமான பேச ஏதோ புரியும் நினைக்கிறேன் யாருக்காது? இதை மட்டுமே போய் எழுதி வச்சா நீ எத்தனை ஜென்மம் தெரியுமா அழுவணும்? கடவுள் எனக்கு பண்ணுறது சர்ஜரின்னு ஒரு வார்த்தை சொல்கிறாருன்னா, அகமது உள்ளத்தால் நிறைவாய் அவனோடு இருள் சேர்ந்து இணைத்தில் ஒளியாய் ஓங்கும் தருணத்திலும் என் மனமது இல்லாமல் இருக்கும் நேரத்தில் பூரணமாய் அருள் செய்வான். எப்படி புரியும் உனக்கு? என் மனம் எப்போ இல்லாமல் இருக்கும்? சஸ்பென்ஷன் ஆஃப் கான்ஷியஸ்னஸ். உனக்கு செடேஷன் கொடுத்து பட வச்சிடலாமா? அது அங்கே இல்லையே, அங்கே நான் மனசை ஒடுக்கியிருக்கேன். மனமது முடங்கினால் அப்போ சர்ஜரியில் அப்போ ஒருத்தன் படிக்க வச்சு ஆப்ரேஷன் பண்ண முடியுமா? எடுத்துரும் சார், 4 புண்ணிட்டோம், அந்த மிஷினில் கொஞ்சம் பிளட் கம்மியாக இருக்குது, இன்னும் 5 நேரம் சார், மோஸ்ட்லி பொழைச்சிப்பீங்கன்னு நினைக்கிறேன். என்ன பண்ணுவான்? இல்லை உங்களுக்கு எவ்வளோ சிரிப்பாக இருக்கு. ஆனால் எப்போ ஆப்ரேஷன் பண்ணுவார் டாக்டர்? நான் எல்லாத்தையும் விட்டுறேன், அசஸ்மெண்ட் இது சொல்ல பாயிண்ட் புரியுதுங்களா? ஆமாம், பாஸ்ட்டை பற்றி இப்போ பேசு. ஆனால் பாஸ்ட்டை பார்த்து டிஸ்டர்ப் ஆகாது. சார் எனக்கு ஹார்ட்டில் இருந்துச்சு சார், ஏன்னா சர்ஜரி பண்ணது யார்? ஆனால் அவன் கேட்குறது என்ன கேட்குறான்? ப்ரீ ஆப்ரேட்டிவ் கேர் அவ்வளோதான். அதுக்கு நான் என்ன பண்ணணும்? மனசை கொஞ்சம் சைலண்ட் வச்சு மென்டல் ப்ரிப்பரேஷன், அதுக்கு தியானம் போகணும். அங்கே போய் பாரு. இப்போ இதை பண்ணலாமா? யாருக்கெல்லாம் புரிஞ்சது விட்டுருங்க. இது ரொம்ப டெப்த்தான தாட்டு. சர்ஜரின்னு ஒன்று சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும்னா நீங்கள் முக்கியமாக ப்ரீ ஆப்ரேட்டிவ் கேர் முக்கியமாக? அந்த பண்ண சர்ஜரி சக்ஸஸ் ஆகணும்னா நீங்கள் முக்கியமாக போஸ்ட் ஆப்ரேட்டிவ் கேரா? அது எனக்கு பிரச்சனை இல்லை. நற்பவி, அகம் பிரமாஷ்மி, பைரவமுத்ரா முடிஞ்சிடுச்சு, சர்ஜரி ஓவர், போஸ்ட் ஆப்ரேட்டிவ். ஆனால் ப்ரீ ஆப்ரேட்டிவ் கேர் யார் பண்ணணும்? நீங்கள் தான் பண்ணணும் ப்ளீஸ். அதனால் எது எப்படியோ இன்னைக்கு இந்த மகா வாக்கியம் தான் குரு பூர்ணிமா கிடச்சவங்களோட வாழ்க்கை உபதேசம். யூ ஆர் யுவர் ஒன்லி குரு, யூ ஆர் யுவர் குரு. செகண்ட், எல்முனை அளவும். இனிமேல் மெடிடேஷன் பண்ணால் எப்படி பண்ணலாம்? அப்படி நிம்மதியாக பண்ண அப்பா இறைவன் சொன்னது என் மனசில் பதிஞ்சிருச்சு. எல்முனை அளவும் எண்ணியது மாறாமல் அருளும் ஈசா, என்னை நித்தம் மறவாமல் வாழ்த்தும் நேசா, உன்னை மறவாது சுவாசம் தருவாயோ, உன்னை மறவாது சுவாசம் தருவாயோ, என் கர்மம் களைவாயோ. இந்த இடத்துல நீ கர்மம் பண்ண மாட்டேன், உன் கர்மத்தை அவன் கலைச்சிருவான். தியானம் பண்ணும்போது நாக்கு நட்டிக்கிச்சியா, தியானம் பண்ணும்போது இழுத்துக்கிச்சா, வருத்தம் கிடையாது. ஷோ மீ 1% will say that. மற்ற 1000 மெடிடேஷன் கற்றுக்கோ நீ. 3வது கண்ணு, 4வது நாக்கு, குண்டலினி இழுத்துன்னு சாவான். இங்கே இழுத்துனே வா, உன்னை இழுத்து உட்கார வைக்கிறேன். அதான் ஆத்மயோகா. அதானா அது? என் கர்மம் கலைவாயோ, என் வாழ்வில் யோகம் மூண்டிச்சு, அருளாயோ. எனக்கு இது எல்லாம ஏன் தெரியுமா வாயோன்றான்? நீ போன அந்த இடத்துக்கு, அதான் ஆத்மீகா. ஆர் யூ ஆல் வித் மீ? ரொம்ப தேங்க்யூ ஸோ மச். இத்தனை பேர் இங்கே வந்து உட்காந்துருக்கீங்கன்னா எனக்கு தெரியல நீங்களாம் யாருக்கு பிறந்தவங்க, இன்னும் எந்த ஊர்லேருந்து வந்தீங்க. நிறைய பேர் சொல்லுங்க குருஜி இங்கே 7 கண்ட்ரிலேருந்து வந்திருக்காங்க. 7 கண்ட்ரியை விட்டுரு, 100கணக்கான குடும்பத்துலேருந்து வந்திருக்கீங்க, எல்லாரும் ஒன்றா உட்காந்து தியானம் பண்ணுறீங்க பார்த்தீங்களா? இதுதான் எனக்கு தெரியும். இதுதான் எனக்கு சாதாரண காற்று பூ வாசத்தை தூக்கின்னு போகும்னா, நீ தியானத்தில் இருக்க தவ நேசன், நீ உன்னோட அருளை இன்னொருத்தனை தூக்கின்னு போய் கொடுக்கும். ஜாலியாக உனக்கு எப்போல்லாம் உனக்கு முடியாத ஒரு சூழ்நிலை வருதோ, நீ இறைவனை நினச்சா எனக்கு போதாது, உன்னை இறைவன் நினைக்கிறான்ற நினைப்பு வரணும். யார் உன்னை நினைக்கிறா? உன்னை இறைவன் நினைக்கிறான்ற நினைப்பு வரணும். உன் வாழ்க்கை உயர்ந்திட துணிந்து சிந்தனை செய். துணிந்து, பயம் வரும், வரும்போது நீ ஆசைப்படு வாழ்க்கைக்கு. துணிந்து சிந்தனை செய், புரிந்து உறவு செய். தேவையில்லாமல் பகச்சிக்காத, நம்ம உன்னை ஏமாத்தா தேவை. புரிந்து உறவு செய், தெரிந்து வினை செய். சரி செய்யும்போது இது வரும், ரிசல்ட் நல்லா வரும், ஏன்னா கர்மா உனக்கு தெரிஞ்சிடுச்சே. அன்னோன் அண்ட் அன்சீன் கிவன் டு. தெரிந்து வினை செய். என்ன நடக்கும்னு தெரியல சார், செய்யாத, அப்படியே விட்டுரு, அந்த வேலையை செய்யாத. எனக்கு இதான் சார் நடக்கும், தெரிஞ்சு வினை செய். உன் வாழ்க்கை உயர்ந்திட என்ன பண்ணு? துணிஞ்சு சிந்தனை செய். பயப்படாத கண்ணு, பயப்படாத, துணிஞ்சு சிந்தனை செய். அடுத்து புரிந்து உறவு செய், தெரிந்து வினை செய். இது எல்லாமே இருக்கட்டும். அடுத்த 3 லைன் உன்னுடைய வேத வாக்கியமாக மாறணும். சிவத்தை உணர்ந்து பிரார்த்தனை செய். நீ ஏதாவது கேட்கும் போது நீ கேட்கல, யார்கிட்ட கேட்குறேன்னு தெரிஞ்சுக்கல. பிலீவிங் இஸ் நாட் இம்பார்ட்டன்ட், நோயிங் ஹூ யூ பிலீவ் இஸ் இம்பார்ட்டன்ட். சிவத்தை உணர்ந்து பிரார்த்தனை செய், தன்னை மறந்து
தியானம். தன்னை மறந்துரு. இதுக்காக அதுக்கு தன்னை மறந்து தியானம் செய். அவன் சொல்கிற சத்தியத்தை பாருங்க. பா, உன் வாழ்க்கை உயர்ந்திட forget everything. துணிந்து சிந்தனை செய், புரிந்து உறவு செய். இது நாளைக்கு வருமா வராத நமக்கு பாவமா? புரிந்து உறவு செய், தெரிந்து வினை செய். தெரிந்து வினை செய். எல்லாத்தையும் மீறி சிவத்தை உணர்ந்து பிரார்த்தனை செய். டென்ஷன் ஆகுது, கேட்குறேன்னு ஆயிடுச்சு இல்லை. சிவத்தை உணர்ந்து பிரார்த்தனை செய். தன்னை மறந்து தியானம் செய். தன்னை மறந்து தியானம் செய். போர்க்களமும் பொற்காலமாய் நிச்சயம் மாறும். அதான் வாழ்க்கை. அவ்வளோதான் மேட்ரு. போர்க்களமும் பொற்காலமாய் நிச்சயம் மாறும். அதனால் எது எப்படியோ, தேங்க்ஸ் ஃபார் கிவிங் எ வேல்யூபிள் டைம். ஐ ஹோப் ஐ ஹவ் மேட் யூ ரியலைஸ் இட் இஸ் நாட் தட் ஐ டோன்ட் வாண்ட் டு பி குரு. ஐ எம் வெரி ஆனர்ட். ஸ்டூடெண்ட்டுக்கு குருவாக இருக்கிறதும் குருக்கே குருவாக இருக்கிறது எப்படி இருக்குது? அப்பா, அவர் குரு ஆஃப் ஆல் குருப்பா. குரு ஆஃப் ஆல் குருப்பா. அதுமாரி உண்மையான ஞானம் உங்கள் மனசில் பதினனா, எத்தனை ஞானிகள், எத்தனை குருமார்கள், இன்னும் எத்தனை பேர் நன்மையோடு வந்தாலும் உங்களுக்கு நீங்கள் குருவாக இல்லாத வரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் வராது. யூ ஆர் யுவர் ஒன்லி குரு அண்ட் யூ ஆர் யுவர் ட்ரூ குரு. சர்வம் செய்த இறைவனுக்கும் இறைவனை உணரும் வலிமையும் வல்லமையும் படைத்த உயர்ந்த பிரிவியான என் சக குருமார்களுக்கும் என் மனமார்ந்த அன்பும் வணக்கமும். என் மனமார்ந்த அன்பும் வணக்கம். அகம் பிரம்மாஸ்மி.